Hi, hello and welcome to VAJ Homemakers. கொஞ்ச நாளாவே டெக்கரேஷன் வீடியோஸ் தான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு பெல்ஜியம் சாக்லேட் கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். ஸோ கேக் ரெசிபி செய்யும்போது எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதை போலவே விஏஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பெல்ஜியம் சாக்லேட் கேக்கோட மெயின் இன்க்ரீடியன்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது பெல்ஜியம் காம்பவுண்ட் ஸ்லாப். ஸோ இன்றைக்குள்ள ரெசிபியில் பெல்ஜியம் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி தான் கேக் ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். ஸோ இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா எனக்கு கேக் மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கல. நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பெல்ஜியம் காம்பவுண்டில் செய்தால் மட்டும்தான் அந்த கேக்குக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நார்மல் சாக்லேட்டுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. சரி, கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெல்ஜியம் காம்பவுண்ட் 60 கிராமுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட ஹாட்டான மில்க்கு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மில்க்கு ஹாட்டாக இருக்கிறதுனால நம்ம டபுள் பாயில் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி சாக்லேட் மெல்ட் ஆகிடும். ஸோ சாக்லேட் மெல்ட் ஆன அப்புறமா இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் செய்ய போகிறது 1 kg கேக்கோட ரெசிபி. அதுவும் நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் எக் பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 4 எக் எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண வச்சிடலாம். இந்த டைம் ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணலாம். டாப் அண்ட் பாட்டம் 2 ரோடும் ஆனில் வச்சு 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸுக்கு. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் லைட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் இன்னும் நிறைய சாக்லேட் ஃபில்லிங்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இவ்வளவு சேர்த்துட்டு 3 தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் செய்யறதுக்கு நான் 7 inch டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். எக் பீட் ஆயிடுச்சு. இதில் இனி 1/4 கப்புக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலும் சேர்ந்து மிக்ஸ் ஆனதும் ஸ்டாண்ட் மிக்ஸர் ஸ்டாப் பண்ணிட்டு பவுலை செப்பரேட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதுக்கு கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் 3 பேட்சஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கேக் பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும்னா கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம ஃபர்ஸ்ட்டு மெல்ட் பண்ணி சாக்லேட் வச்சிடணும் இல்லையா, சாக்லேட் மில்க்கு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் 3 பேட்சஸாக நம்ம இதுக்கு கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தென் அந்த சாக்லேட் மிக்ஸ் ரெண்டையும் நம்ம மாறி மாறி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரில் ஏர் பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிற அளவுக்கு நல்லா டின்னை டேப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஒரு டீச்சில் பேக்காக வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 160 டிகிரிக்கு நமக்கு பேக் ஆகி கிடைக்கிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். 40 மினிட்ஸுக்கு அப்புறமா கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டிக் எவ்வளவு நீட்டாக இருக்குது. ஸோ கேக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இனி இதை டீமோல்ட் பண்ணி கூலாக விடலாம். இனி நம்ம கேக்குக்கு ஃபில்லிங்கும் ஐசிங் கொடுக்கறதுக்குள்ள கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் பெல்ஜியம் காம்பவுண்ட் 250 கிராமும் மில்க் காம்பவுண்ட் 150 கிராமுக்கு எடுத்திருக்கேன். அப்படி டோட்டலாக 400 கிராம்ஸ். இப்போ நீங்கள் வேணும்னா பெல்ஜியம் காம்பவுண்டே டோட்டல் 400 கிராம்ஸுக்கு எடுத்துக்கலாம். இனி இதை 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் கூட நம்ம டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சாக்லேட்ஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு 8 லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சிடலாம். கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்குள்ளே ப்ரொலைன்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆல்மண்ட் எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு கேக்குக்கும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். அதனால தான் நான் இவ்வளோ கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறது. நீங்கள் இதுக்கு ஒரு 1/2 அளவுக்கு எடுத்தால் போதும் 1 kg கேக்குக்கு. இனி சுகர் கேரமலைஸ் பண்ணி எடுக்கலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 kg கேக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும்.
ஸோ சுகர் நம்ம கண்டினியூஸாக கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிக்கும். அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், அந்த பேர்ன் ஆகிடும், டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதனால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு சுகர் மெல்ட் ஆகி கிடைக்கிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ சேர்த்தது அன்சால்டட் பட்டர், அதனால் கொஞ்சமாக சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் இதுக்கு கூட நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா ஆல்மண்டு, அதை நான் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதுக்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூலாக விட்டுடலாம். ஸோ அந்த பிளேட்டோட பாட்டமில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ப்ரொலைன்ஸ் கூலானதுக்கப்புறமா ரிமூவ் ஆகி வரும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரொலைன்ஸ் கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இனி இதை சின்ன சின்னதாக உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு, லைட்டாக க்ரஷ் பண்ணால் மட்டும் போதும். இனி இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்க வேண்டிய ப்ரைன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கேக்லேயே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேக்கோட டாப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பல்ஜான மாதிரி இருக்குது, அதை ஸ்லைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை 3 ஈக்குவல் பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக் பாருங்கள் நல்லா ஃப்ளாட்டாக ஈக்குவலாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க வேண்டிய அந்த கனாஷ் 1 hour தாண்டி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். 9 inchலேயே ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்துகிட்டு அதோட பாட்டமில் அந்த கனாஷ் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கனாஷை நான் பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு இதுக்கு நான் ஃபில்லிங்ஸாக நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து இப்போ பைப்பிங் பேக்கில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இனி பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இதோட அந்த டாப்பை வந்து நம்ம லெவல் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரொலைன்ஸ் வந்து தேவைக்கு சேர்த்துக்கலாம். இந்த ப்ரொலைன்ஸ் ஃபில்லிங் தான் நமக்கு பெல்ஜியம் சாக்லேட் கேக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக்கும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயருக்கு செய்தது மாதிரியே அந்த கனாஷ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த ப்ரொலைன் ஃபில்லிங்ஸும் கூட கொடுத்துட்டு தென் தேர்ட் லேயர் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக தேர்ட் லேயர் கேக்கும் எடுத்து வச்சுட்டு அதுக்கும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரம் கோட்டிங்கும் நம்ம அந்த கனாஷை வச்சு தான் கொடுத்துக்க போகிறோம். ஸோ கேக்கோட சைடில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு டாப்லேயும் கொடுத்து நீட்டாக நம்ம பேலட் நைஃப் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 லேயர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம்ல அதோட இடையில கேப் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கேப் எல்லாமே ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம நீட்டாக க்ரம் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கணும். ஸோ க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour நம்ம செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1/2 hour அப்புறமா கேக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேக் நல்லா கூலாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கனாஷ் ஐசிங் கொடுக்கும்போது அது நல்லா செட் ஆகி கிடைக்கும். ஸோ கனாஷ் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் நம்ம அப்ளை பண்ணும்போது வடிஞ்சதும் போகாது, ஏன்னா கேக் நல்லா கூலாக இருக்கிறதுனால அந்த கனாஷை வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். இனி பேலட் நைஃப் யூஸ் பண்ணி டாப்பு சைடு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக லெவல் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேக்குக்கு நம்ம இந்த ஐசிங்கோட ஸ்டாப் பண்ணுறதா இருந்தோன்னா நல்ல நீட்டாக சைடு டாப் அதே மாதிரி எட்ஜஸ் எல்லாமே நம்ம லெவல் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இதுக்கு மேலே அகைன் அந்த ஒரு கார்னிஷிங் டெக்கரேஷன் கொடுக்க போகிறேன், அதே மாதிரி சாக்லேட் கிளேஸும் கொடுக்க போகிறேன். அதனால நான் ஓரளவுக்கு தான் நான் நீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கேக்கு சைடு இந்த டாப் எட்ஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக ஐசிங் செய்து எடுத்தாச்சு. ஸோ ஐசிங் முடிச்சுட்டு ஒரு 15 minutes போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அந்த நேரத்தில் இதோட டாப்பில் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்கு மேலே கிளேஸ் கொடுக்கறதுக்கு 50 grams பெல்ஜியம் காம்பவுண்டும் 50 grams விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக்கோட டாப்ல அண்ட் சைடில் எல்லாம் இது வந்து கனாஷை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி சைடில் எல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நீட்டாலாம் பண்ணலை, ஜஸ்ட் அதை கவர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கேக்கோட சைடில் நான் கார்னிஷிங் டெக்கரேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கேக்கோட சைடு வந்து ஃபுல் லென்த்துக்கு கவர் பண்ணுறது மாதிரியாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இதில் கோல்டு டஸ்ட் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடில் கார்னிஷிங் கொடுக்கறதுக்கு ஒரு கோல்டு எஃபெக்ட் தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறது.
ஸோ இந்த கார்னிஷிங் பண்ணுறதுக்கு பெல்ஜியம் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு இந்த சர்க்குலர் மூமெண்ட்டில் வந்து இப்படி ஒரு டிசைன் போட்டு விட்டுக்கலாம். ஸோ இது கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிற அளவுக்கு கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த கார்னிஷிங் நமக்கு பிரேக் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா நெருக்கமாக இருக்கிறது மாதிரியாக அந்த நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பட்டர் பேப்பர் அது ஃபுல்லாக ஃபில் ஆகிற அளவுக்கு இந்த டிசைன் வந்து நம்ம கண்டினியூஸாக மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகவும் கூடாது, பட் வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டி பிடிக்கக்கூடாது. அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை கேக்கில் கவர் பண்ணிக்கலாம். அந்த பட்டர் பேப்பர் கேக் போர்டோட பாட்டமில் டச் ஆகிறது மாதிரி வச்சு ரொம்ப சேஃபாக அந்த கேக்கு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம அந்த கார்னிஷிங் டெக்கரேஷன் செய்தோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் கேக் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கார்னிஷிங் டெக்கரேஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகலை, ஒரு செமி ட்ரை தான் ஆகிருக்கும். நம்ம கேக்கு கவர் பண்ணும்போது அந்த கூலிங்கில் நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி செட் ஆகி கிடைக்கும். இதை 10 மினிட்ஸ் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கலாம். இனி ஸ்லோவாக அந்த பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட டாப்பில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த பபிள் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சாக்லேட் ஃபில் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ட்ரையாக எடுத்துடலாம். இது வந்து பெல்ஜியம் காம்பவுண்டில் தான் நான் செய்தேன். சரி, அந்த கவரை டீமோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கோல்டன் டஸ்ட் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணி அதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை ஸ்மால் பீசஸாக பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி கேக்கோட டாப்பில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பெல்ஜியம் சாக்லேட் கேக் ரெடி. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kg 1200லேருந்து 1400 ருபீஸ் வரைக்கும் வரும். அது ஒவ்வொருத்தங்க ஏரியாவில் இது என்ன மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறாங்கிறத பார்த்து நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மாதிரியே மறக்காமல் விஏஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.